ஹாய் ஹலோ வணக்கம். நாம கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டே வரோம். அதுல ஜனவரி மந்த்துக்குரிய நடப்பு நிகழ்வுகள்ல இந்தியா பெற்றிருக்கும் ரேங்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். கற்பதை சேவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷன்ல போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். ரேங்கிங் 2019 ஆசிய போட்டி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எளிதாக தொழில் துவங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திர பிரதேசம் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ்ல டெல்லி இருக்கு. ஆசிய போட்டி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எளிதாக தொழில் துவங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திர பிரதேசம் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல டெல்லி இருக்கு. நியூயார்க் டைம்ஸ் வந்து உலகின் சுற்றி பார்க்கக்கூடிய சிறந்த 52 இடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அதுல வந்து இந்தியாவில இருந்து இடம் பெற்றிருக்க ஒரே ஒரு இடம் தான். அந்த இடம் எது அப்படின்னா கர்நாடகாவின் ஹம்பி அப்படின்ற பிளேஸ் தான் பெற்றிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் வந்து உலகின் சுற்றி பார்க்கக்கூடிய 50 சிறந்த 52 இடங்கள் வந்து இடம் பெற்றிருக்கு. அதுல வந்து இந்தியாவில இருந்து ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் இடம் பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா கர்நாடகாவின் ஹம்பி அப்படின்ற பிளேஸ் தான். உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டுகளை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 79வது இடத்துல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஜப்பான் இருக்கு. சோ இந்த பாஸ்போர்ட் வச்சு நம்ம வந்து விசா இல்லாம நம்ம வந்து குறிப்பிட்ட நாடுகளுக்கு சுத்தி பார்க்கலாம். சோ அதனாலதான் இந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா வந்து 79வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜப்பான் இருக்கு. பொருளியல் புலனாய்வு அமைப்பின் 2018 ஆண்டின் ஜனநாயக குறியீடு பட்டியல்ல இந்தியா வந்து 41வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நார்வே இருக்கு. பொருளியல் புலனாய்வு அமைப்பின் 2018 ஆண்டின் ஜனநாயக குறியீடு பட்டியலில் இந்தியா வந்து 41வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நார்வே வந்து இருக்கு. உலக வங்கி வெளியிட்டுள்ள தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 77வது இடத்துல இருக்கு. சோ நம்ம வந்து அந்த உலக வங்கி வந்து வெளியிட்டிருக்கிறதுல தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 77th பிளேஸ்ல இருக்கு. காசநோயால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் பட்டியல்ல 2019 தான் வெளியிட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு, 6வது பிளேஸ்ல தமிழகம் இருக்கு. இந்த பட்டியலை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ காசநோயால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு, 6வது பிளேஸ்ல தமிழகம் இருக்கு. JLL கன்சல்டன்ட் என்ற அமைப்பு வந்து வெளியிட்டுள்ள உலகின் மிகவும் மாறும் நகரங்களின் பட்டியல்ல கர்நாடகாவின் பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சீக்கிரமா மிகவும் மாறும், எப்பவுமே மாறக்கூடிய நகரங்களின் பட்டியலில் கர்நாடகாவின் பெங்களூர் நகரம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா JLL கன்சல்டன்ட் அப்படின்றவங்க தான் என்ற அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கு கல்வி, வேலை வாய்ப்பு இதுலெல்லாம் 10% இட ஒதுக்கீட்டை வந்து வழங்கிய நகரங்கள் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து குஜராத் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல ஜார்க்கண்ட் வந்து இருக்கு, 2வது மாநிலமா ஜார்க்கண்ட் இருக்கு, 3வது மாநிலமா உத்தரப்பிரதேசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், செகண்ட் வந்து ஜார்க்கண்ட், 3வது வந்து உத்தரப்பிரதேசம். பொருளாதாரத்துல நலிந்த பிரிவினருக்கு 10% கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல 10% இட ஒதுக்கீடு வழங்குறதுக்கான பட்டியல்ல தான் இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 2வது உலக ஆரஞ்சு திருவிழா எங்க நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்க நாக்பூர்ல தான் நடந்திருக்கு. 2வது உலக ஆரஞ்சு திருவிழா. சோ நாக்பூரை வந்து ஆரஞ்ச் சிட்டி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரஞ்ச் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாக்பூரை. சோ 2வது உலக ஆரஞ்சு திருவிழா நாக்பூர்ல நடந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் 2வது பாதுகாப்பு தளவாடங்கள் கண்டுபிடிப்பு மையமானது
ரெண்டாவதா எங்க அமைய இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்க நாசிக்ல தான் அமைய இருக்கு. ஏற்கனவே முதலாவது பாதுகாப்பு கண்டுபிடிப்பு மையம் வந்து இருக்கு எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்ப ரெண்டாவதா பாதுகாப்பு தளவாடங்கள் வந்து கண்டுபிடிப்பு மையம் வந்து எங்க அமைய இருக்குன்னா மகாராஷ்டிரா நாசிக்ல தான் அமைய இருக்கு. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பட்டியல்ல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பட்டியல்ல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. உலக திறன் போட்டி பட்டியல்ல 2019ல வந்து இந்தியா வந்து 80வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சுவிட்சர்லாந்து வந்து இருக்கு. உலக திறன் போட்டி பட்டியல் 2019ல இந்தியா 80வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சுவிட்சர்லாந்து இருக்கு. உலகின் கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தையின் பட்டியல்ல இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. உலகின் கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தையின் பட்டியல்ல 4வது பிளேஸ்ல இருக்கு. 2019ஆம் ஆண்டில் உலகம் எதிர்நோக்கியுள்ள 10 அபாயங்களின் பட்டியலை வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து காற்று மாசுபாடு மற்றும் பருவநிலை மாற்றம் வந்து இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல கேன்சர், நீரிழிவு, டயாபெட்டிஸ் மற்றும் இதய நோய் வந்து இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல இன்ஃபுளுயன்சா வந்து இருக்கு. சோ இத வந்து WHO வந்து வெளியிட்டிருக்காங்க. 2019ஆம் ஆண்டின் உலகம் எதிர்நோக்கியுள்ள 10 அபாயங்களின் பட்டியலை வந்து WHO வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 வந்து இதுல பார்த்திருக்கோம். உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு பொருளாதாரங்களின் பட்டியல்ல 54வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. 54வது இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு. உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு பொருளாதாரங்களின் பட்டியலில் 54வது இடத்தை இந்தியா வந்து பெற்றிருக்கு. இந்தியாவில் காற்றாலை மின்சாரம் நிறுவு திறன்ல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவிலேயே காற்றாலை மின்சாரம் நிறுவு திறன்ல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நாட்டின் தூய்மையான ரயில்வே மண்டலங்களின் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து தென்னக ரயில்வே வந்து இடம்பெற்றிருக்கு. நாட்டின் தூய்மையான ரயில்வே மண்டலங்களின் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தென்னக ரயில்வே வந்து இடம்பெற்றிருக்கு. பொது தரவுகள் ஒழுங்குமுறை தயார்நிலை பட்டியல் 2019ல இந்தியா வந்து 5வது இடத்தை பெற்றிருக்கு. பொது தரவுகள் ஒழுங்குமுறை தயார்நிலை பட்டியல்ல 2019 வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து இந்தியா வந்து 5வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியல் 2018ல இந்தியா வந்து 78வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் 2018 இந்தியா வந்து 78வது இடத்தை பெற்றுள்ளது. உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 4th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ்ல சீனா, தேர்ட் பிளேஸ்ல ஜெர்மன், 4th பிளேஸ்ல இந்தியா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா, செகண்ட் வந்து சீனா, தேர்ட் வந்து ஜெர்மன், 4th இந்தியா. முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியல்ல தான் இந்த நாடுகள்லாம் இடம்பெற்றிருக்கு. உலக அளவில் அரசு நிதியில் இயங்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. உலக அளவுல அரசு நிதியில இயங்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரை வந்து வெளியிடும் நாடுகளின் பட்டியல்ல இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டா 9th பிளேஸ், ஆராய்ச்சி கட்டுரை வெளியீடு அப்படின்னு கேட்டா அதுல வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. லாஸ்டா உலக எஃகு உற்பத்தியில இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சீனா இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு உலக எஃகு உற்பத்தியில. சோ இதுதான் நம்ம பார்த்த இந்தியா பெற்றிருக்கும் ரேங்கிங் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். சோ இதோட ஜனவரி மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 1 நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி. நன்றி, வணக்கம்.